நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்துருக்கோம். ஸோ இந்த கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆச்சு இல்லையா, ஒரு மிகப்பெரிய ஒரு புல்லிஷ் கேண்டில். ஆனால் அந்த புல்லிஷ் கேண்டலுக்கு உண்டான ஒரு வால்யூம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ப்ராப்பராக நமக்கு வந்து கிடைக்கல. இது வந்து ஒரு ஷார்ட் கவரிங் ரேலிக்கு உண்டான ஒரு கேண்டில். ஸோ இது வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு புல்லிஷான ஒரு கேண்டில் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் இந்த இடத்துல நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருந்தது, அதாவது ஸ்பின்னிங் கேண்டில். அதுக்கு அடுத்தது ஒரு இன்சைடர் பார் கேண்டில் மாதிரி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருந்தது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கேப் டவுன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா வால்யூம் கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்குது. சரி, ஓகே. ஸோ இந்த கேண்டில் பிரிண்ட் ஆகிறதுக்கு, அதாவது நேற்று இந்த ஒரு ஹையில் போயிட்டு நமக்கு வந்து ஓப்பன் ஆனதுக்கு ரீசன் உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். ஜிடிபி நமக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்தது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து நியூஸ் வந்து கிடைச்சிது. அதன் காரணமாக ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சு. ஆனால் அந்த கேப் அப் சஸ்டெயின் ஆகலை, மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு நேற்று பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் டேட்டா நமக்கு வந்து கிடச்சிது. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதன் காரணமாக இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு கேப் டவுன் அப்படிங்கிறது நமக்கு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே. இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் கிட்ட தான் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு 26,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ப்ளஸ் ஒரு ஃபுல் நம்பர். ஸோ இந்த ஃபுல் நம்பர்கிட்ட ஓரளவுக்கு நமக்கு வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த 26,000 உடச்சிட்டு வந்து கீழே வந்து போகலை, அது வரைக்கும் சந்தோஷம். ஒருவேளை இன்றைக்கி இந்த 26,000க்கு கீழே வந்து உடச்சிட்டு வந்து கீழே போயிருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு டவுன்ஃபால் வந்து எதிர்பார்த்துருக்கலாம். இன்றைக்கி வந்து அதோடு நிறுத்திக்கிட்டாங்க. ஒரு 26,000 வரைக்குமே அப்படியே வந்து நிறுத்திக்கிட்டாங்க. அங்கேருந்து சின்னதாக ஒரு புல் பேக் வந்து எடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே. இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஒரு ஷார்ட் கவரிங் ரேலியில் இந்த வால்யூம் சப்போர்ட் பண்ணாமல் இந்த அளவுக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து நமக்கு பிரிண்ட் ஆனது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பேரிஷ் தான் வந்து நடந்திருக்கு. சரி, ஓகே. ஸோ இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல் பேக் வேல்யூ அப்படிங்கிறது வந்து 26,000. அதை நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ஃபைனலாக வந்து டச் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் கிட்ட தான் நிஃப்டி 50 வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. அந்த இடத்துல தான் வந்து இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு ஒரு விசிபிளான ஒரு சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 25,850 கிட்ட வந்து இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் வந்து லாஸ்ட் டைம் நான் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆன ஏரியா வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகிருந்தது. ஸோ 25,850 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இந்த இடத்துல ஆக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து ஆக்ட் வந்து ஆகிருக்கு. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு பாசிபிள் மூமெண்ட் வந்து இன்கேஸ் மறுபடியும் டவுன் சைடு வந்து போகுது, நாளை மறுநாள் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான மார்க்கெட் வந்து போகுது அப்படின்னா 25,850 தாராளமாக நம்ம வந்து டச் வந்து பண்ணுவோம். இதுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இந்த இடத்த வந்து எடுத்திருக்கு. செகண்ட் சப்போர்ட் வந்து இந்த இடத்துல வந்து எடுத்திருக்கு. அண்ட் தேர்ட் சப்போர்ட் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ப்ரைஸ் வந்து ஓவராலாக நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்து க்ளோசிங் வந்து வச்சுருக்கிறாங்க. அது ஒரு நெகட்டிவ். இருந்தாலும் 26,000க்கு கீழே வந்து இறங்கலை அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உடச்ச மாதிரி நான் வந்து சொல்லலை. ஸோ ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். 26,000 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பர், அதை உடைக்கலை. அதனால் வந்து சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த ஒரு சின்னதாக ஒரு ரேலி நமக்கு வந்து கிடச்சிருக்கு இல்லையா, இந்த சப்போர்ட்லேருந்து இந்த இடம் வரைக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடைக்கணும் இல்லையா. ஸோ அந்த புல் பேக்கோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,850லேருந்து 25,700, இந்த ஒரு 150 பாயிண்ட் நமக்கு வந்து ஒரு புல் பேக் வேல்யூவாக வந்து நிஃப்டி 50ல் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே. 1 ஹவர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னையோட லோ வந்து இருக்கு இல்லையா, அதை வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா நாளை 25,850 தாராளமாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஏன்னா டெய்லி அண்ட் 1 ஹவர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து லோவை கட் பண்ணாங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். அப்போ மினிமம் 25,850 நாம் வந்து எதிர்பார்க்கலாம்.
பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த லோ வந்து கட் பண்ணலை அப்படின்னா என்ன நடக்கலாம், மறுபடியும் வந்து மார்க்கெட் ஒரு புல் பேக் வந்து இப்படி வந்து போகும். ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு ஜோன் மாதிரி வந்து இருக்குது இல்லையா, அந்த ஜோனை போய் வந்து டச் வந்து பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. இன்கேஸ் இன்னையோட லோ வந்து நாளைக்கு கட் பண்ணலை அப்படின்னா ஒரு புல் பேக் நாளைக்கு வந்து கிடைக்கணும். ஸோ அப்படி கிடைச்சிது அப்படின்னா இந்த ஜோன் ஒரு 26,200 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பை சான்ஸ் நமக்கு புல் பேக் வந்து கிடைக்கல, இன்னையோட லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து இதுதான் 25,850, 25,800. இதுதான் வந்து நமக்கு வந்து அடுத்த ஸ்டாப் அப்படிங்கிறது நிஃப்டி 50 இந்த லெவல் தான் வந்து இருக்குது. 25,800 தொடச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல சின்ன ஒரு கேப் இருக்குது. ஸோ சிதம்பரம் வரைக்கும் வந்துட்டோமே, சீர்காழி வரைக்கும் போனோம்னா சித்தப்பா வீட்டில் கோழி அடித்து குழம்பு வைப்பாங்க. ஸோ அதையும் ஒரு பிடிச்சிட்டு வந்து போயிடலாம் அப்படின்ட்டு மறுபடியும் இந்த சின்ன ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பையும் ஃபில் பண்ணிட்டு வந்துடுவோமே. இப்போ இது வரைக்கும் வந்துட்டோம், 25,800 வரைக்கும் வந்துட்டோம், 25,700 சின்னதாக ஒரு கேப் இருக்குது, அந்த கேப்பையும் வந்து ஃபில் பண்ணிடுவோமே, காசாக போனோமா அப்படின்ட்டு மறுபடியும் இந்த ரேஞ்சை வரைக்கும் வந்து டச் வந்து பண்ணலாம். ஸோ கரெக்டாக 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரேலிக்கு இந்த புல் பேக் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான், அதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அப்போ மேக்ஸிமம் நமக்கு வந்து டவுன் சைடு வந்து எந்த அளவுக்கு வந்து விசிபிளாக இருக்குது அப்படின்னா 25,850 25,500 வரைக்கும் வந்துமே இருக்குது. இது நாளை மறுநாளுக்குள்ளே ஒரு மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸை நம்ம தாராளமாக வந்து பார்க்கலாம். பை சான்ஸ் இப்போ முன்ன சொன்ன மாதிரி இன்னையோட லோவை நமக்கு வந்து கட் பண்ணலை அப்படின்னா புல் பேக் வந்து மார்க்கெட் வந்து போகும். ஸோ அடுத்தது 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த 50 மினிட் சார்ட்டை நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், நேற்றே ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க, ரெஃபரன்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அந்த ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு பக்காவாக வந்து ஒர்க் அவுட் வந்து ஆயிருக்கும். ஸோ நேற்று என்ன சொல்லியிருந்தோம், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டை வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க, இந்த சப்போர்ட்டை வந்து உடைச்சாங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து அடுத்த ஒரு டிமாண்ட் ஜோனுக்கு நகரி மார்க்கெட் வந்து நகரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்படியே வந்து நடந்திருக்கு பாருங்கள். ஸோ நேற்று டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது வந்து இந்த இடம் 26,150 அப்படிங்கிறது வந்து ஒரு டிமாண்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த லெவலை கட் பண்ணால் அடுத்த லெவலுக்கு எங்கே போகும், இன்னொரு டிமாண்ட் ஜோன் நோக்கி தான் வந்து போய் ஆகணும். ஸோ அப்போ 26,000 வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இன்னும் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 25,900 வரைக்கும் கூட வந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா இந்த லெவலில் உடைச்சாங்க அப்படின்னா அதுக்கடுத்த ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது வந்து 25,900 தான். ஸோ அதை மீன் பண்ணி தான் இந்த ரெண்டு வேலையும் நாம் வந்து சொல்லியிருந்தோம். அதில் வந்து இன்றைக்கி வந்து 26,000 வந்து டச் வந்து பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவாக வந்து இருந்தது, ஒரு 26,150. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டு, இந்த இடத்துல சப்போர்ட்டு, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு, 3 தடவை சப்போர்ட் வந்து எடுத்திருந்தாங்க. இன்றைக்கி ஓப்பன் ஆனதே டவுன் சைட்லேருந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ அதனால் இந்த சப்போர்ட்டை வந்து உடச்சிட்டாங்க. அடுத்த ஒரு டிமாண்ட் ஜோனை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்ந்துருச்சு. சரி, இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து கிடச்சிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கும். ஸோ அப்படி புல் பேக் வந்து வருது அப்படின்னா மறுபடியும் 26,150 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்குதா அல்லது வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து கிடைக்குதா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். 26,150 கிட்ட பிரேக் அவுட் அல்லது ரிஜெக்ஷன் நமக்கு வந்து கிடைக்கணும். ரிஜெக்ஷன் வந்து கிடைச்சிது அப்படின்னா ஆப்வியஸாக மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு தான். ஏன்னா இந்த இடத்துல இந்த சப்போர்ட் வந்து உடச்சதுக்கு ஒரு ரீடெஸ்ட் வந்து நடக்கும். அப்படி போக்கும் அப்படின்னா மறுபடியும் நாளைக்கு 25,150 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். அப்புறம் அந்த இடத்துல கரெக்டாக ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். இன்னையோட லோவும் வந்து கட் பண்ணிடுவாங்க. அப்போ அருகேன் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,900 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஸோ இதுதான் வந்து ஒரு புல் பேக் அண்ட் ரிஜெக்ஷன் அண்ட் ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் அப்படின்னு நாம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது, அதில் வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. புல் பேக் போயிட்டு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்கும். ஸோ அப்படி கீழே இறங்குச்சு அப்படின்னா 25,900 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. சரி, மார்க்கெட் வந்து தான் வந்து போகணுமா, அப்சைடு போகிறதுக்கு வந்து சான்ஸ் இல்லையா? இருக்குது, ஏன் இல்லாமல். 26,150 நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா மறுபடியும் 26,300 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். தாராளமாக உங்களுக்கு வந்து 26,300 தாராளமாக நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுக்கு
26,180 நல்ல வால்யூமோட நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த வேல்யூ நம்ம வந்து பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு புல் பேக், ரிஜெக்ஷன் அண்ட் ட்ரெண்ட் கண்டினியூஷன் அப்படிங்கிறது வந்து நடக்கிறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீன் அப்படியே வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அப்போ நாளை ஒரு டவுன் சைடு வந்து மூவ் ஆகுது, ஒரு புல் பேக்லாம் வந்து போகலப்பா, இன்னும் டவுன் சைடு தான் வந்து வருது அப்படின்னா நாளை ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து 25,900. அதுக்கடுத்த ஒரு ஸ்டாப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்புறம் 25,700, 25,780 இந்த ஏரியா நமக்கு வந்து அடுத்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்குது. அதாவது ஒரு டிமாண்ட் ஜோனாக வந்து இருக்குது. அப்போ டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 25,900, 25,780 அதை நோக்கி நாளைக்கு வந்து நகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. புல் பேக் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 26,150 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் இருக்கலாம். இது முழுக்க முழுக்க இந்த டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனை வச்சு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது வந்து 5 மினிட் சார்ட். இந்த 5 மினிட் சார்ட்டில் நம்ம வந்து நேற்று என்ன சொல்லியிருந்தோம், இந்த லோ வந்து கட் பண்ணக்கூடாது, இங்கே இருக்கிற லோ வந்து கட் பண்ணக்கூடாது, இது வந்து ஒரு ஹையாக வந்து இருந்தது. ஸோ இந்த லோவை கட் பண்ணிட்டு என்ன நடந்திருக்கு, இந்த லோவுக்கு அடுத்தது இன்னொரு லோ வந்து பிரிண்ட் ஆகிட்டு மறுபடியும் ப்ரைஸ் வந்து மேலே வந்துருக்குது. நேற்றோட லோ வந்து இடத்துல இருக்குது, அங்கே போயிட்டு ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அடுத்த ஒரு லோ வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு லோ வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, இந்த இடத்துல ஒரு ஹை வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கடுத்தது இந்த இடத்துல ஒரு லோ, இந்த இடத்துல அதாவது இந்த இடத்துல ஒரு ஹை, இந்த இடத்துல ஒரு லோ, மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ஹை பிரிண்ட் ஆகுது, இந்த இடத்துல ஒரு லோ, இந்த இடத்துல ஒரு ஹை, மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ஹை லோ வந்து பிரிண்ட் ஆகுது. இதுக்கு வந்து சின்னதாக ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ நேற்றே நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், இந்த ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகுது அப்படின்னா இந்த லோ வந்து கட் பண்ணிடுவாங்க, கட் பண்ணதுக்கப்புறம் ட்ரெண்ட் வந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் வந்து ட்ரெண்ட் அப்படியே வந்து கண்டினியூ வந்து ஆகிட்டுருக்கு. சேம் நாளைக்கும் இதே தான் கான்செப்ட்டு. இன்னையோட லோ வந்து இருக்குது இல்லையா, அதை வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரெண்ட் வந்து கண்டினியூ வந்து ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ ப்ரைஸ் வந்து மறுபடியும் கீழே இறங்கி ஒரு ரிஜெக்ஷன் பண்ணிட்டு மறுபடியும் வந்து இப்படி வந்து கீழே வந்து இறங்கும். அதர்வைஸ் நமக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு 26,100 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து உடச்சாகணும். ஸோ இந்த ஜோனை நமக்கு வந்து உடச்சாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 26,200 நோக்கி வந்து மார்க்கெட் நகரும். ஸோ நாளை பார்த்திங்க அப்படின்னா ஒரு நோ ட்ரேடிங் ஜோன் அப்படிங்கிறது நாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த இடமே நமக்கு வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து காமிக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு நோ ட்ரேட் ஜோன் 26,100லேருந்து 26,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே நாம் என்ன பண்ணணும், ட்ரேடே வந்து எடுக்கக்கூடாது, சிம்பிள், அவ்வளோதான். ஏன்னா 26,100 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல வந்து இருக்குது. அதை உடைச்சாங்க அப்படின்னா ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் ஆகும். அதே மாதிரி 26,000 உடைச்சாங்க அப்படின்னா ட்ரெண்ட் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். இன்பிட்வீன் கேப்பில் இந்த ப்ரைஸ் வந்து எங்கேயுமே மூவ் ஆகலை அப்படின்னா நம்ம ட்ரேடே வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு கிளாரிட்டி இல்லாமல் தான் வந்து மார்க்கெட் வந்து சுற்றிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் வந்து அந்த இடத்துக்கு உள்ளே போயிட்டு நம்ம வந்து ட்ரேடெலாம் எடுத்து ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு அவசியம் வந்து கிடையாது. ஸோ நாளை 26,100 அப்படிங்கிறத வந்து உடைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 26,000 டவுன் சைடு வந்து உடைக்கணும். இது ரெண்டுமே நாளைக்கு வந்து நடக்கலை அப்படின்னா அமைதியாக வந்து கண்ணை மூடிட்டு வந்து தூங்கணும். அவ்வளோதான் நம்ம வந்து செய்ய வேண்டிய வேலை. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த 26,100 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் அதுக்கு கீழே தான் வந்து ஓப்பன் ஆச்சு. அகெயின் ப்ரைஸ் வந்து கீழே வந்து ஓப்பன் ஆனாலும் நேத்தோட க்ளோசிங் ப்ளஸ் நேத்தோட லோ இது ரெண்டுத்துக்கிட்டையும் வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணுது பாருங்கள். ஸோ நம்ம வீடியோவில் நம்ம வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்கோம், நேத்தோட ஓப்பனிங் லோ, ஹை அண்ட் லோ, அதுக்கப்புறம் வந்து நேத்தோட ஒரு க்ளோசிங் பக்கத்தில் இருக்கிற ஒரு லோ, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டாக இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு கேப் டவுன் ஆகுது. ப்ரைஸ் வந்து எந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் வந்து பண்ணுது பாருங்கள். நேத்தோட லோ வந்து இந்த இடத்துல இருக்குது, அங்கே வந்து எக்ஸாக்டாக வந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. அகெயின் மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்குது. ஸோ அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு புல் பேக்கு, அகெயின் மார்க்கெட் வந்து கீழே இறங்குது. ஸோ அதனால தான் வந்து ஆஸ் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக நீங்கள் என்ன மார்க் பண்ணணும் அப்படின்னா எஸ்டர்டேவோட ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணணும். ப்ளஸ் எஸ்டர்டேவோட லோ வந்து இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் வந்து மார்க் பண்ணுங்கள். ரெண்டும் மார்க் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி கரண்ட் டேயில் வந்து ஓப்பனிங் ஹை அண்ட் லோ வந்து நாம் வந்து மார்க் பண்ணுறோம்.
ஸோ இப்படி மார்க் பண்ணும்போது மார்க்கெட்டோட டிரெக்ஷன் அப்படிங்கிறது ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கேஸ் வந்து நம்மளால் வந்து பண்ணிட முடியும். ஸோ நாம் வந்து என்ன சொல்லியிருந்தோம், ஓப்பனிங் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுங்கள். ஹை கட் பண்ணாங்கன்னா லாங் போகலாம், ஷார்ட் ஏதாவது லோ கட் பண்ணாங்கன்னா ஷார்ட் போகலாம். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஓப்பனிங்கோட லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10.15 10.20 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ இந்த லெவலை வந்து உடைக்கும் போது நமக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்குங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த இடம் தான் வந்து அந்த வால்யூமை வந்து அதாவது பிரேக் டவுன் பண்ணிட்டு வந்து கீழே இறங்குறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. ஒரு 50 பாயிண்ட் மூவ்மெண்ட் மட்டும் வந்து கொடுத்துட்டு அகெயின் வந்து வந்துட்டாங்க. ஸோ நேற்றே வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தோமா, நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் 50 பாயிண்ட்ஸ் வந்து பஃபர் பாயிண்ட்டாக வந்து வச்சுக்கிங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கு ரீசன் வந்து இதுதான். வெறும் கேண்டில் ஸ்டிக்ஸை மட்டும் பார்த்துட்டு ட்ரேட் எடுக்கிறவங்கள ஒரு ட்ராப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரைக்குமே வந்து மூவ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அது வந்து ஒரு மார்க்கெட் ஆர்டரை வந்து போட்டு விட்டாங்க அப்படின்னா அசால்ட்டாக வந்து 80 பாயிண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மூவ் ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நாம் என்ன நினைப்போம், அதோட மார்க்கெட் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆயிடுச்சு, அப்போ இன்னும் கீழே இறங்கும் அப்படின்னு நம்ம வந்து உள்ளே போடுவோம். அப்போ வந்து போய் வசமாக வந்து மாட்டிக்குவோம். ஸோ அதனால தான் வந்து 50 பாயிண்ட்ஸ் எப்பயுமே வந்து ஒரு பஃபர் பாயிண்ட்டாக வந்து வச்சுக்கிங்க அப்படின்னு நான் வந்து சொல்கிறது நிஃப்டி 50ல். அதே பேங்க் நிஃப்டியில் எடுத்திங்க அப்படின்னா 100 பாயிண்ட்ஸாக நீங்கள் வந்து பஃபர் பாயிண்ட்டாக வந்து வைக்கணும். அப்போ தான் வந்து ஓரளவுக்கு உங்களால் வந்து பெரிய சேதாரம் இல்லாமல் தான் வெளியே வர முடியும். இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் பிடிங்கி விட்டுருவாங்க. அண்ட் ஓவராலாக 26,100 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 26,000 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணியிருந்தோம். அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 26,180 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 26,000 வந்து இருக்கும். 26,000 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 25,900 நோக்கி வந்து மார்க்கெட் நகரும். 26,150 வந்து உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 26,250 நோக்கி வந்து மார்க்கெட் நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 26,300 26,200 26,150 26,000 25,900 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் கூட வாட்ச்லி ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேங்க் நிஃப்டி, ஸோ பேங்க் நிஃப்டியில் நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த 59,500 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 59,300 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஓப்பன் ஆனதே வந்து 59,300 தான் ஓப்பன் ஆகுது. ஸோ எடுத்தவொடனே நம்ம நினச்ச அந்த சப்போர்ட்டோட உடச்சிட்டே வந்து கீழே வந்து இறங்கிருச்சு. அங்கேருந்து மறுபடியும் வந்து ஒரு புல் பேக். ஸோ அந்த புல் பேக் வந்து எங்கே கிடச்சிருக்கு, நமக்கு எஸ்டர்டேவோட லோ இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. ஆனால் மறுபடியும் வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகுது. ஸோ இந்த மேலே போன ப்ரைஸ் வந்து எங்கே போயிருக்கு, மறுபடியும் எஸ்டர்டேவோட க்ளோசிங் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணியிருக்கு, ரிஜெக்ஷன் தான் வந்து பிரிண்ட் வந்து பண்ணி விட்ருக்குறாங்க. மறுபடியும் ப்ரைஸ் வந்து கீழே வந்து இறங்கிருச்சு. ஸோ அதனால தான் வந்து எஸ்டர்டேவோட லோ, எஸ்டர்டேவோட க்ளோஸ், ஹை, லோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். அகெயின் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் மேலே போயிட்டு அகெயின் 59,500 மறுபடியும் ஒரு 59,300 வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்கியிருந்தது. ஸோ நாளை பேங்க் நிஃப்டியில் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருச்சு அப்படின்னா 59,500 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். 59,300 59,200 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 59,200 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 59,000 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 59,500 நமக்கு வந்து உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 59,700 இது நோக்கி வந்து மார்க்கெட் நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 59,800 59,600 59,500 59,200 59,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் கூட வாட்ச் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. சேம் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன் தான் வந்து சென்செக்ஸ்லேயும் வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா இந்த 85,400 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 85,000 வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் வந்து இன்றைக்கியோட ஒரு 85,050 வரைக்கும் வந்துருந்தது. ஒரு 50 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து கீழே வந்து இறங்கலை. இப்போ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 85,400 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 85,000 வந்து இருக்கலாம். 85,000 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 84,600 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 55,400 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 85,800 வரைக்கும் மார்க்கெட் வந்து அவர் பண்ணது போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 86,000 85,600 85,400 85,000
84,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்சை ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆகிருந்தது ஸ்லைட்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 14,100 நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். அதை ஒரு 3வது கேண்டிலே வந்து ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ ஒரு ஃப்ளாட்டு ஒரு நெகட்டிவான ட்ரேடாக வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளை ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருச்சு அப்படின்னா 14,050 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 13,950 வந்து இருக்கும். 13,950 வந்து உடச்சாங்க அப்படின்னா ஒரு 13,850 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 14,50 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 14,150 வரைக்கும் ஒரு அப்ரண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 14,200, 14,100, 13,900, 13,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் உங்களோட வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.